ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் ரெசிபி தான். அது வந்து சப்பாத்திக்கு எப்படி ஒரு மீல் மேக்கர் கிரேவி செய்யணுங்கிறத தான் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவிக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு வந்து என்னெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கன்னா பட்டை, லவங்கம், கடல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்குறேன். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கிறேன். இது மட்டும்தான், இவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு பல் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பீஸ் போட்டிருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி வேணாலும் கூட விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ அதில் வந்து நான் வந்து எடுத்து மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். அதில் பாருங்கள், இப்போ வந்து தண்ணிக்குள்ளே வந்து மூழ்காமல் இருக்கிற மீல் மேக்கரில் வந்து ஸ்பூன்ட்டு வந்து நான் கொஞ்சம் உள்ளே அமுத்தி விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். வெயிட் பண்ணுவோம். போதும், 10 நிமிஷம் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிட்டுருக்கு. 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ அதை பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது நல்லா வந்து கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பிடிச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கிளாஸ் மாதிரி நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி விடாமல் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வேணால் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வேகட்டும். அதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி விடுறோம். தண்ணி விட்டு நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அப்படி நல்லா வேகணுங்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு திறந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்க விட்டுட்டோம்னா அதோட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். அதனால் அடிப்பிடிக்க விடக்கூடாது. அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் நம்ம விட்ட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக. இப்போ வந்து நல்லா மசாலாலாம் கூட பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு மிளகாய் தூள். அடுத்து வந்து தனியா பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லை, வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன். எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்குன்னு ரொம்ப தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமே தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியமாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப கெட்டியமாக ரொம்ப தண்ணியாங்கிறது அது நம்மளோட இஷ்டம் தான். எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம், வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான். அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மீல் மேக்கர் நம்ம வேக வச்சுட்டு பிழிஞ்சு வச்சுருக்குறோம்ல, அதை வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு.
நல்லா வந்து கொதிச்சுட்டு வந்து பச்சை வாசனைலாம் போட்டும் நல்லா மசாலாலாம் நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது சேர்க்கணும். அவசரப்பட்டு டக்குன்னு சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அந்த மீல் மேக்கருக்குள்ளலாம் நல்லா அந்த மசாலாலாம் ஜூஸி நல்லா இறங்கி நல்லா அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக வருது. ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இறக்க போகும்போது நம்ம வந்து கரம் மசாலா பவுட்ரு போட்டுட்டு இறக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு இறக்கிடலாம். நம்ம இப்போ வந்து அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை விட மீல் மேக்கர் இன்னும் நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி. பாருங்கள் மூடி போட்டதுக்கப்புறமா எப்படி சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக. இப்போ கொத்தமல்லி இலை போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி ரெடி.